நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 27ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ரெட் அலர்ட் எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா, லேம்ஸ்ராக், கவலாஞ்சி, பைன் ஃபாரஸ்ட், பைக்காரா, படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. பாதுகாப்பு வழிமுறைகள், உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ள மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து மாவட்டத்தில் இன்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் பேரிடர் மீட்புக் குழுவினர் கோவையில் முகாமிட்டு தயார் நிலையில் உள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து மாவட்டத்தில் இன்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் பேரிடர் மீட்புக் குழுவினர் கோவையில் முகாமிட்டு தயார் நிலையில் உள்ளனர். அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. மாநகரில் உள்ள தாழ்வான இடங்கள், சுரங்கப்பாதைகள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்டவைகளில் மழைநீர் தேங்கினால் உடனடியாக வெளியேற்றும் வகையில் மோட்டார்கள் வைக்கப்பட்டிருப்பதை அமைச்சர் முத்துசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து குறிப்பாக மம்சாபுரம், வன்னியம்பட்டி, மல்லி, கிருஷ்ணன் கோவில், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் பலத்த காற்று வீசியதில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தின் மேற்கூரை சேதமடைந்தது. இதனால் கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனையக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து கொள்முதல் நிலையத்தில் சேதமடைந்த மேற்கூரையை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை மெதுவாக ஓட்டி சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நேற்று இரவு கனமழை வெளுத்து கட்டியது. சாலைகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. ஹரியானாவிலும் இடி மின்னலோடு பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஹிமாச்சல பிரதேசத்தின் குலு பகுதியில் மேகவெடிப்பு காரணமாக பலத்த மழை கொட்டியது. ராம்பூர் அருகே ஜமத்கானா பகுதியில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட நெல் நாற்றுகள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் வள்ளியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வடிகால் மற்றும் ஓடைகள் சேதமடைந்து மழைநீர் வயல்வெளிக்குள் புகுந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 90 பேர் கொண்ட குழுவினர் கேரள மாநிலத்திற்கு விரைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக சென்றிருக்கும் இந்த குழுவினர் கேரளாவின் காசர்கோடு, மலப்புரம், வயநாடு பகுதிகளில் முகாமிட்டு மீட்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். தன்னிடம் வெள்ளை கொடியும் இல்லை, இபிஎஸ்ஸிடம் இருப்பதைப் போல காவி கொடியும் இல்லை என எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கல்வி நிதி கிடைக்கும் என நம்பிக்கையோடு இருப்பதாகவும் எதிர்க்கட்சியினரின் பொய் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறினார். இருந்து விமானம் மூலம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை வந்தடைந்தார். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றதை தொடர்ந்து சென்னை திரும்பிய அவரை அமைச்சர்கள் சேகர் பாபு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். நீட் என்பது தேர்வு கிடையாது, அது ஒரு சூழ்ச்சி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் மாநில சுயாட்சிக்கான பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அடுத்த தேர்தலில் அதிமுகவிற்கு வாய்ப்பளித்தால் தமிழ்நாட்டை பாஜகவிற்கு அடகு வைத்து விடுவார்கள் என்றும் பாஜகவின் ஐடி, இடி தங்கள் தேர்தல் வேலைகளை ஆரம்பித்து விட்டதாக விமர்சித்திருக்கிறார்.
மத்திய அரசு வழக்கறிஞர்களுக்கான சேவை தொகையை உயர்த்தி வழங்குவது தொடர்பாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்திருக்கிறார். சென்னை கோபாலபுரத்தில் நடைபெற்ற மத்திய அரசின் நிலை ஆலோசகர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், சென்ட்ரல் நோட்டரிக்காக பதிவு செய்த வழக்கறிஞர்கள் 7500 பேரின் விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளதாக கூறினார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நல்ல மனிதர் என்றும் அவருக்கு அரசியல் எதுவும் தெரியாது எனவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெளியேற வேண்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்துக்கு கிண்டலாக பதிலளித்தார். தனக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை கண்டுபிடிக்காமல் மிரட்டல் கடிதத்தை பத்திரிகைகளில் போலீசார் வெளியிட்டு விளம்பரப்படுத்தியது வருத்தம் அளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்திருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தனக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக பாஜக இரு கட்சிகளும் உண்மையிலேயே இணைந்து செயல்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று கூறினார். தமிழக அரசு தொடர்ந்து நிதி சம்பந்தமாக மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுகின்ற பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக பாஜக மூத்த தலைவர் H. ராஜா சாடினார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், 4 ஆண்டுகளுக்கு பிறகு நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்று வந்ததை வரவேற்பதாக கூறினார். தமிழகத்தில் கள் இறக்கும் போராட்டத்தை நடத்தப்போவதாக தெரிவித்த சீமான், தாமே பனைமரத்தில் ஏறி கள்ளை இறக்கி விற்பனை செய்ய போவதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை பகுதியில் பனை கனவு திருவிழாவில் கலந்து கொண்ட அவர், தொழிலை அழித்தால் இனத்தையும் அழிக்கலாம் என்றார். மேலும் நாட்டில் தற்போது உயிரியல் போர் நடைபெற்று வருவதாகவும் சீமான் கூறினார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு பள்ளியைச் சேர்ந்த 22 மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலாவிற்காக ஜெர்மனி நாட்டிற்கு சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டனர். இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கல்வி சுற்றுலாவாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள நிதி பிரச்சனைக்கு காரணமே முந்தைய நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் செல்லாததுதான் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். தமிழக முதல்வர் டெல்லிக்கு டாஸ்மாக் கொள்ளை கொடியை எடுத்து சென்றதாகவும் அதுதான் பிரச்சனை என்று கூறிய அவர், சு. வெங்கடேசன் MP போன்றவர்கள் கீழடியை வைத்து கீழ்த்தரமாக அரசியல் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடியில் குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு வழங்கும் திட்ட விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்திருக்கிறது. தூத்துக்குடியில் 35 கோடி ரூபாய் செலவில் 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் அமைத்து இயற்கை எரிவாயு விநியோகம் செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. அரசின் தலைமை காஜி சலாஹுதீன் முகமது அயூப் சாஹிப் தனது 84வது வயதில் காலமானார். அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அரபு மொழி மற்றும் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் முன்பு பேராசிரியராக பணியாற்றியவர். திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெளியே வர வேண்டும் என நயினார் நையாண்டிக்காகத்தான் கூறினார், அழைப்பாக விடுக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா என்று தான் கேள்வி எழுப்பியதற்கு நயினார் இவ்வாறு கூறியதாக பேசியிருக்கிறார். சென்னையில் செல்போனில் வீடியோ எடுப்பதைப் போல வைத்துவிட்டு தனியார் பள்ளி ஆசிரியை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த அரவிந்த் என்பவருக்கும் அவரது மனைவி காயத்ரி என்பவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழக பதிவாளர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கை வேறு விசாரணை பிரிவுக்கு மாற்றக்கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி பெண் முதல்வர் தொடர்ந்த வழக்கில் முறையாக விசாரணை நடைபெற்று வருவதாக நீதிபதி தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் கடந்த 3 மாதங்களாக கேட்பாரற்று கிடந்த உடைமைகளில் இருந்து 1,30,00,000 ரூபாய் மதிப்புடைய தங்கம் உள்ளிட்ட பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தல் பொருட்களை போட்டுவிட்டு தலைமறைவானவர்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது.
ஜனவரி 20ஆம் தேதி ஒரே நாளில் நாடு முழுவதும் சுமார் 5.9 லட்சம் ஆயுள் காப்பீடுகளை விற்பனை செய்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக LIC நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மொத்தம் 4,52,839 LIC முகவர்கள் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி 5,88,107 ஆயுள் காப்பீட்டு திட்டங்களை வெற்றிகரமாக விற்பனை செய்துள்ளனர். சென்னை மயிலாப்பூர் அருகே தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் 2வது மாடி படிக்கட்டு இடிந்து விழுந்ததில் அதன் உரிமையாளர் மற்றும் அவருடைய மனைவி காயமடைந்தனர். நொச்சிக்குப்பத்தைச் சேர்ந்த குப்பன் என்பவருக்கு சொந்தமான 3 அடுக்கு மாடி வீட்டின் படிக்கட்டுகள் இடிந்து விழுந்த நிலையில் 3வது மாடியில் சிக்கியிருந்த குப்பனின் மகன் உள்ளிட்ட 4 பேரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். கோவையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக மதபோதகர் ஜான் ஜபராஜின் ஆதரவாளரை போலீசார் கைது செய்தனர். மதபோதகர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி அவரது ஆதரவாளர் ஜாஸ்வா எடிசன் என்பவர் வழக்கறிஞர் சாண்டி வில்லியம்ஸிற்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட மனநலம் குன்றிய இளைஞர் குறும்பு செய்ததால் ஸ்டம்ப் மற்றும் கம்பால் தாக்கிக் கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக காப்பக நிர்வாகிகள் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மரம் நடுவதாக கூறி JCB இயந்திரம் வரவழைக்கப்பட்டு குழி தோண்டி இளைஞரின் சடலத்தை புதைத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் இந்திய ராணுவத்தின் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சை பெற்றனர். மேலும் இந்த முகாமில் கால்நடைகளுக்கும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் கூடி கங்கா ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்தினர். நடனம் மற்றும் இசைக்கலைஞர்கள் பொதுமக்கள் என 1400 பேர் பங்கேற்ற இந்த நிகழ்வு ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்ட இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாஜக சார்பாக வெற்றி பேரணி நடைபெற்றது. நாட்டின் பல்வேறு இடங்களில் ஊர்வலம் சென்ற பாஜக தொண்டர்கள் தேசிய கொடியேந்தி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அருந்து விழுந்த மின்கம்பியை சீர் செய்யாத மின்வாரிய ஊழியர்கள் அதனை விவசாய வயலில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னப்பாராண்டப்பள்ளி கிராமத்தில் பெய்த கனமழையின் போது மின்கம்பி அருந்து விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பணிகன்குப்பம் அருகே இரும்பு கம்பி ஏற்றி சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதியதில் பைக்கில் சென்றவர் உயிரிழந்தார். பன்ருட்டி நோக்கி இரும்பு கம்பியை ஏற்றிக்கொண்டு போன லாரி கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற 2 அரசு பேருந்துகள் மற்றும் பைக் என அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. தமிழகத்தில் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்யும் அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் பெரும்பாலானவைகள் நிறைவேற்றாமல் உள்ளதாக சாடினார். கேரளாவில் கடல் சீற்றம் காரணமாக எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் ஒன்று நடுக்கடலில் நீரில் மூழ்கி வரும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. லைபீரியா நாட்டைச் சேர்ந்த கப்பல் ஒன்று ரசாயன பொருட்கள் அடங்கிய கண்டெய்னரை ஏற்றிக்கொண்டு விழுஞ்சம் துறைமுகத்தில் இருந்து கொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று கனமழை எச்சரிக்கை காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மாலை 4 மணிக்குள் தங்கும் விடுதிகளுக்கு திரும்புமாறு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அறிவுறுத்தியிருக்கிறார். உதகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மாவட்ட மக்கள் 2 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே லாரியில் இருந்த இரும்பு கம்பிகளை திருடி விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் துரத்தி பிடித்து கைது செய்தனர். ஜோசியர் சொல்லியதை கேட்டு விரைவில் பணக்காரர் ஆவதற்கு ஆசைப்பட்டு இரும்பு கம்பியை திருடியதாக கைது செய்யப்பட்ட தனியார் கம்பெனி மேலாளர் முருகப்பிரகாஷ் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கரூரில் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை ஏமாற்றி 3 கோடியே 6 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நிதி நிறுவன உரிமையாளருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தி கிரீன் ஃபார்ம்ஸ் அண்ட் பவுல்ட்ரி என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி கடந்த 2012ஆம் ஆண்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக திருப்பூரைச் சேர்ந்த தமிழ்வாணன் என்பவர் கைது செய்யப்பட்டார்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தனியாருக்கு சொந்தமான மில்லில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து வேலை பார்த்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 29 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். வாகரை ஊராட்சியில் உள்ள கிளாசிக் போலோ என்ற பின்னலாடை நிறுவனத்தில் போலி ஆதார் கார்டை பயன்படுத்தி இவர்கள் வேலை பார்த்து வந்தது தெரிய வந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நடைபெற்று வரும் 65வது பழக்கண்காட்சியை கொட்டும் மழைக்கு நடுவே சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இசைக்குழுவினரின் பாடல்களுக்கு ஏற்ப சுற்றுலா பயணிகளும் பூங்கா ஊழியர்களும் மழையில் நனைந்தபடியே ஆடி பாடி மகிழ்ந்தனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழக்கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் இரவில் மின் விளக்குகளால் ஜொலித்தது. பூங்காவில் பல்வேறு படங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள உருவங்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள தோரண வாயில்கள் போன்றவை இரவு நேரத்தில் வண்ணங்களால் ஒளிர்ந்தன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தனியார் பேருந்தை தாறுமாறாக ஓட்டி சென்று விபத்து ஏற்படுத்தி கணவன் மனைவி உயிரிழப்பிற்கு காரணமான பேருந்து ஓட்டுநர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 22ஆம் தேதியன்று தனியார் பேருந்துகள் ஒன்றையொன்று முந்தி செல்ல முயன்றபோது பேருந்து ஒன்று பைக்கில் மகனோடு சென்ற தம்பதி மீது மோதியது. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் வயிற்றுவலி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மாணவனுக்கு மருத்துவர்கள் சரியாக சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக பெற்றோர் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். முத்தனம்பாளையத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவருடைய 2வது மகனுக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 31 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவ மாணவிகள் சந்தித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாண்டியாட்டம், கண்ணாமூச்சி ஆட்டம், தப்பா ரைட்டா உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடி தங்கள் சிறு வயது நினைவுகளை உணர்ச்சி பொங்க வெளிப்படுத்தி நெகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் புல்லட் வாகனத்தை மட்டும் குறிவைத்து திருடி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த 55 வயதான சுரேஷ் ராஜன் என்ற அந்த நபர் என்ஃபீல்ட் ரக புல்லட் வாகனத்தை மட்டும் திருடும் பழக்கம் கொண்டவராக இருந்து வந்திருக்கிறார். பிடிபட்ட அவரிடமிருந்து 4 புல்லட் இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்ற அரசு வழக்கறிஞரிடமிருந்து 50,000 ரூபாயை மர்ம நபர்கள் பிக் பாக்கெட் அடித்தது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணத்தை பறிகொடுத்த அரசு வழக்கறிஞர் முருகேசன் என்பவருடைய மனைவி நிகழ்ச்சி அரங்கத்தில் கதறி அழுத சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சதுரகிரி மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் 2 நாட்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 15 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். மணவாளநல்லூரைச் சேர்ந்த புகழேந்தி ராஜா என்பவர் கோதண்டராமபுரத்தைச் சேர்ந்த சிவசுதன் மற்றும் அவரது நண்பர்களிடம் அரசு சுகாதாரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ் பாண்டிச்சேரி அழகி போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். 3 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் விவாதம், கலந்துரையாடல், தகுதித்திறன், பேச்சுத்திறன், ஆடை அலங்காரத்திறன், அறிவுத்திறன் ஆகிய பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இரணியூரில் உள்ள அருள்மிகு ஆட்கொண்டநாதர் சிவபுரந்தேவி திருக்கோயிலில் திரு நடன நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதில் 400க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் தீப ஒளியால் சிவலிங்கம் வடிவத்தை உருவாக்கி நடனமாடி அசத்தினர். இஸ்ரேல் நாட்டின் டெல் அவீவ் நகரில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஹமாஸ் அமைப்பினர் வசமுள்ள இஸ்ரேலிய பிணை கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்றும் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலிய அரசை போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இஸ்ரேலிய படைகள் தரைவழியாகவும் வான்வழியாகவும் தாக்குதல் நடத்திய நிலையில் காசா முனையில் ஆங்காங்கே குண்டுவெடிப்புகள் நடந்தன. ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள காசா முனையை நோக்கி இஸ்ரேல் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. சனிக்கிழமை அன்று நடந்த தாக்குதலில் 79 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் புழுதி புயலோடு கூடிய கனமழை பெய்ததை தொடர்ந்து 8 பேர் பலியானதாகவும் 45 பேர் காயமடைந்ததாகவும் மாகாண பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தலைநகர் லாகூரில் மரங்களும் சூரிய மின்தகடுகளும் சேதமடைந்திருக்கும் நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என மக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது.
யுக்ரைன் தலைநகரை குறிவைத்து வான்வழி தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. கீவ் நகர் மீது ஒரே நாளில் 245 ட்ரோன்களை வீசி ரஷ்ய படையினர் தாக்குதல் நடத்தினர். அதில் அங்குள்ள பல்வேறு கட்டடங்கள் தீப்பிடித்து எரிந்தன. தாக்குதலில் 15 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்பு படையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 67வது லீக் ஆட்டத்தில் சென்னை, குஜராத் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. அகமதாபாத்தில் நடைபெறும் இந்த போட்டி 3:30 மணிக்கு நடைபெறுகிறது. ஏற்கனவே குஜராத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கும் நிலையில் சென்னை அணி ஆறுதல் வெற்றியை பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். ஐபிஎல் தொடரின் 68வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத், கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. டெல்லியில் 7:30 மணிக்கு நடைபெறும் இந்த ஆட்டம் இரு அணிகளுக்கும் கடைசி போட்டி என்பதால் வெற்றி பெற்று சீசனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் களம் இறங்குகின்றன. ஐபிஎல் தொடரின் 65வது லீக் ஆட்டத்தில் மோதிய பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் அணிகளின் கேப்டன்களுக்கு மெதுவாக பந்து வீசியதாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் கேப்டன் பேட் கமின்ஸுக்கு 15 லட்சம் ரூபாயும், பெங்களூரு கேப்டன் ரஜத் படிதருக்கு 24 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய டெஸ்ட் அணியில் முதன்முறையாக தேர்வானது குறித்து தமிழக வீரர் சாய் சுதர்சன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், எந்த ஒரு இளம் கிரிக்கெட் வீரருக்குமே தனது நாட்டிற்காக விளையாட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அந்த வாய்ப்பு தனக்கு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி என தெரிவித்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 45 ரன்கள் மற்றும் ஒரு இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி 6 விக்கெட்டுகளை இழந்து 565 ரன்களை குவித்த நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஜிம்பாப்வே அணி இரு இன்னிங்ஸிலும் விளையாடி ஆல் அவுட் ஆனது. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மகளிர் கால்பந்து கிளப் அணிகளுக்கு இடையிலான UEFA மகளிர் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் அர்சனல் FC அணி சாம்பியன் பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அர்சனல் FC, பார்சிலோனா அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் அர்சனல் FC அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிகை ரேவதி விஜய்க்கு அம்மாவாக நடித்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இவர் ஏற்கனவே 2002ஆம் ஆண்டில் விஜய் நடித்த தமிழன் படத்தில் அவருக்கு அக்காவாக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே மற்றும் வில்லனாக பாபி தியோல் நடிக்கின்றனர். இயக்குனர் மணிரத்னத்தை என்றும் மறக்க மாட்டேன் என நடிகர் சிம்பு தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தன்னை வைத்து படம் எடுக்க அனைவரும் பயந்தபோது பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பலாம் என நம்பிக்கை வைத்து தன்னை அழைத்த மணிசாரை என்றும் மறக்கவே மாட்டேன் என கூறினார். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமான அப்துல் கலாமின் வாழ்க்கையை தழுவிய புதிய பயோபிக் திரைப்படத்தில் நடிகர் தனுஷ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவிருக்கிறார். கலாம் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த திரைப்படத்தை ஆதிபுருஷ் படத்தை இயக்கிய ஓம் ராவத் இயக்குகிறார். மெய்யழகன், 96 போன்ற படங்களை இயக்கிய பிரேம்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இயக்குனர் பிரேம்குமாரிடம் நடிகர் விக்ரம் கதை கேட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் விரைவில் இவர்களது கூட்டணியில் புதிய திரைப்படம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாய் தன்சிகா நடிப்பில் உருவாகியிருக்கும் யோகிடா திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. கிரைம் த்ரில்லர் கதைக்களத்தில் கௌதம் கிருஷ்ணா இயக்கியிருக்கும் இத்திரைப்படத்தை ஜெபட்மா சினிமாஸ் நிறுவனம் சார்பாக அருணகிரி மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே கஞ்சாநகரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு படைவெட்டி மாரியம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆலய வசந்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்தியான படைவெட்டி மாரியம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி அருள் பாலித்தார். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அம்மனை ஊஞ்சலில் தாலாட்டி விடையாற்றி வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த மங்கனூரில் உள்ள புனித அந்தோனியர் ஆலய தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் மாதா உள்ளிட்ட 3 சொரூபங்கள் வைக்கப்பட்டு ஊர்வலமாக சென்ற நிலையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வழிபட்டனர்.